வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கார்த்தி, நீ கவலைப்படாத. காலையில நான் அந்த ஓனர் கிட்ட பேசுறேன். அந்த கடை உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். நான் தான் சொல்றேன்ல கார்த்தி. ரோஹிணி, இத கிச்சன்ல வச்சிரு. ஆதிரி, உங்க பேக்ல இருந்து சத்தம் கேட்டுச்சு. பேக் ஓபன் பண்ணி பாருங்க. ஒருவேளை பீரோ சாவி இதுக்குள்ள இருக்கா? என்கிட்ட இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத சத்யா. நான் விளையாடல ஆதிரே, சீரியஸா தான் கேக்குறேன். பேக்ல இருந்து சாவி கொத்து சத்தம் கேட்டுச்சு. அது எப்படி கேக்கும்? ஆதிரி தான் சாவி எடுக்கலன்னு சொன்னால, அதுக்கப்புறம் சாவி எப்படி அவ பேக்ல இருக்கும்? இங்க பாரு, நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அவ்வளவுதான். யாருன்னு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? யாரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? உன் பொண்டாட்டி தான்டா. ஆவுன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆதிரி மேலே பழி போட்டுட்டு இருக்கா. அது எப்படி ஆதிரி பேக்குள்ள இருந்து சாவி சத்தம் கேட்கும்? இங்க நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நம்ம யாருக்கும் கேட்கல, இவளுக்கு மட்டும் கேட்டுச்சான். போது நிறுத்துன. சத்யாக்கு மட்டும் கேட்கல, எனக்கும் கேட்டுச்சு. அப்படின்னா நீ என்ன சந்தேகப்படுறியா கார்த்தி? என்னடா எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? பெரிய மருமவனே, மௌனம் சம்மதம்னு அர்த்தம். இது கூட உனக்கு புரியல பாரு. ஆதிமா, இருங்க. இப்ப என்ன? பீரோ சாவி என் பேக்ல இருக்கு, அதானே? பாத்துக்கோ, நல்லா பாத்துக்கோ. இந்த சத்யா என்னவோ தில்லாலங்கடி வேலை பண்ணி சாவி கொத்த ஆதிர பேக்ல போட்டு இப்ப வசமா புடிச்சிட்டாயா? புடிச்சிட்டா. இப்ப என்ன சொல்றீங்க ஆதிரே? இந்த சாவி எப்படி என் பேக்குள்ள வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. போதும் ஆதிரே, இதுக்கு முன்னாடி வரைக்கும் சாவி உங்க பேக்ல இல்லவே இல்லன்னு சாதிச்சீங்க. இப்போ உங்க பேக்ல தான் சாவி இருந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் இது எப்படி வந்ததுன்னே தெரியலன்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்களே இப்படி பண்ணலாமா? ஏய், நான் தான் சொல்றேன்ல, என்ன சும்மா நாடகம் ஆடிட்டு இருக்க நீ? நாடகம் ஆடுறது நான் இல்ல ஆதிரே, நீங்க தான். ஏய், என்ன சொல்ற? அண்ணி இருங்க. சும்மா கோவப்படுறதால உண்மை பொய்யாயிடாது, பொய் உண்மையாயிடாது. அப்படின்னா என்ன சொல்ல வர? இந்த சாவியை எடுத்து நான் தான் என் பேக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிட்டேன்னு சொல்ல வரியா? சொல்றது என்னங்க, அதத்தான் நாங்க எல்லாருமே எங்க கண்ணாலே பாத்துட்டோமே. கடைக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ் பணத்தை இவர் பீரோக்குள்ளதான் வச்சிருக்காருன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே நீங்க பீரோவை பூட்டி சாவி எடுத்துட்டு போயிருக்கீங்க. இவர் என்ன, அவரு முன்னேறணும், அவர் பெரிய ஆளா வரணும், அவர் காரு பங்களான்னு ஆடம்பரமா வாழணும்னா போராடுறாரு. இந்த குடும்பத்தோட முன்னேற்றத்துக்காக தானே அவர் இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீங்க கூடவே இருந்து இப்படி குழி பறிக்கலாமா? சொல்லுங்க. ஏய், போதும், நிறுத்துறியா? இதுக்கு மேலேயும் நீ என் மேல அபாண்டமா பழிய போட்ட உன் பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். அண்ணி, ஒரு ஆம்பளை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறானா அவன் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறான்னு அர்த்தம். இப்ப நீங்க கெடுத்தது என்னோட வாழ்க்கைய.